இன்றைய மன்னா. டுடேஸ் மன்னா. ஏசாயா 44:21, ஐசாயா 44:21. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஓ இஸ்ரேல், I have made you. You are my servant. O Israel, I will not forget you. இஸ்ரவேலே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று. என்னை எல்லாரும் மறந்து விட்டார்கள். நான் தனிமையிலே இருக்கிறேன், எனக்கு உதவி செய்பவர் இல்லை, என்னை ஆதரிப்பவர் ஒருவரும் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கும் உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று. நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்து உன்னை மறவாமல் நினைக்கிறேன். நீ என் உள்ளங்கையில் வரையப்பட்டிருக்கிறாய் என்பதை ஒருபோதும் மறவாதே என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை தகப்பனும் தாயும் கூட உன்னை மறந்து போய்விடலாம். உன்னை நேசிக்கிறவர்கள், உன்னோடு பிறந்தவர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள் உன்னை மறந்து போய்விடலாம். ஆனால் உன்னை மறவாத, உன்னை மறவாமல் நினைத்தருளுகிற தெய்வம் இயேசு உனக்கு உண்டு. அவர் ஒருபோதும் உன்னை மறக்கவே மாட்டார். ஒரு முறை தாவீதின் வீட்டிலே சாமுவேல் என்கிற பெரிய தீர்க்கதரிசிக்காக பலி விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அந்த விருந்தில் தாவீதோடு பிறந்த அத்தனை பேர்களும் இருந்தார்கள். ஆனால் தாவீது அந்த விருந்துக்கு அழைக்கப்படவில்லை. செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்ட சூழலில் தான் தாவீது இருந்தான். தாவீதை அவன் தகப்பன் மற்றும் உடன் பிறந்தவர்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் தாவீது உண்மையாய் தேடுகிற தேவன் அவனை மறக்கவில்லை. அவர் மனுஷர் பார்க்கிற பிரகாரம் பார்க்கிறவரும் அல்ல. அந்த விருந்தில் அலையா விருந்தாளியாக இருந்த தாவீதை அழைத்து வர தேவன் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லி தாவீது அங்கே அழைத்து வரப்பட்டு முதன்மையாக்கப்பட்டார். கர்த்தர் தாவீதை மறவாமல் நினைத்தருளி இஸ்ரவேலருக்கு ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணினார். தாவீதை மறவாமல் நினைத்தருளினவர் உன்னையும் மறக்க மாட்டார். உன்னை மறவாமல் நினைத்தருளி உன்னை ஆசிர்வதிப்பார். ஏனென்றால் நீ அவர் தாசன். இஸ்ரவேலே, நீ அவரால் மறக்கப்படுவதில்லை. God bless you.